வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து முதல் டெஸ்ட் போட்டியின் இந்திய அணியின் பிளேயிங் 11 ரோஹித் சர்மா எடுத்த அதிரடி முடிவு. அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியானது வருகின்ற 25ஆம் தேதி ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. இந்த தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் திடீரென்று விராட் கோலி முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்க மாட்டேன் என்று அணியிலிருந்து விலகிவிட்டார். இதனால் விராட் கோலி இடத்திற்கு யார் வரப்போகிறார் என்ற கேள்விகளும் எழுந்து உள்ளது. இந்த நிலையில் தான் விராட் கோலி பிளேயிங் 11 இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை தற்போது பார்க்கலாம். தொடக்க வீரராக ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் களமிறங்க உள்ளார்கள். 3வது வீரராக சுப்மன் கில் விளையாடுவார். விராட் கோலி இல்லாத நிலையில் 4வது வீரராக யார் களமிறங்க போகிறார் என்ற கேள்விதான் தற்போது எழுந்து உள்ளது. பலரும் சப்ரஸ் கான் அல்லது ரஜத் பட்டிதார் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். எனினும் இந்திய அணி ராகுலை விராட் கோலி இடத்தில் களமிறக்கிவிட்டு ராகுலுக்கு பதிலாக கூடுதல் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை பயன்படுத்த ஆலோசித்தும் வருகிறது. அதன்படி நம்பர் 4வது இடத்தில் ராகுலும் 5வது இடத்தில் ஸ்ரேயாஸ் ஐயரும் களமிறங்க போகிறார்கள். 6வது இடத்தில் ஜடேஜாவும் 7வது இடத்தில் KS பரத் ஆகியோர் விளையாட அதிக வாய்ப்பு உள்ளது. 8வது இடத்தில் அக்சர் பட்டேலும் 9வது இடத்தில் அஸ்வினும் 10வது இடத்தில் முகமது சிராஜும் 11வது இடத்தில் பும்ராவும் விளையாட அதிக வாய்ப்புள்ளது. இந்த அணியில் 3 ஸ்பின்னர்கள் மற்றும் 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் இடம்பெற உள்ளார்கள். அதன்படி உள்ள இந்திய அணியின் பிளேயிங் 11 ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர், ஜடேஜா, அக்சர் பட்டேல், அஸ்வின், KS பரத், முகமது சிராஜ், பும்ரா ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.